நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க குழந்தைன்னா ராகு கிடையாது. திருமண தடை தான் ராகு கேது. குழந்தை பேருக்கு யாரு முக்கியமானதுன்னா உங்க சேனல் மூலியமா நான் சொல்லிக்கிறேன். குழந்தை பாக்கியத்துக்கு உகந்த ஒரே கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா முருகர் தான். குரு வந்துட்டு வேலை வாய்ப்பு பொருளாதாரம் தான். ஆனா சுக்கிரன் தான் எல்லாத்துக்குமே கொடுப்ப. எல்லாத்துக்கும் அதுக்கு மெயின் யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன். ஆத்மார்த்தமா நீங்க கடவுளுக்கு ஒரு சில காரியங்கள் பண்ணும்போது லக்ஷ்மியை நீங்க தேடி போவேனா, அவங்களே வந்துடுவாங்க. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். ஆன்மீகம் சார்ந்த நிறைய பதிவுகளை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பால உபாசகர் கார்த்திக் சார். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா நல்லா இருக்கீங்களா இருக்கேன். சார்? இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். இந்த குழந்தை இல்லாம போறதுக்கு இந்த கால மாற்றங்கள் காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல மேடம், கண்டிப்பா கால மாற்றங்கள் கண்டிப்பா காரணம் கிடையாது. ஓகே. ஃபர்ஸ்ட் உணவு முறை மாறிடுச்சு உங்களுக்கு. இப்ப காலநிலைக்கும் எதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்னொன்னு என்னன்னா கான்பிடென்ட். ம். அந்த மனம் தான் முக்கியம் மனிதனுக்கு. ஆமா. அந்த கான்பிடென்ட் வந்துட்டு நிறைய பேருக்கு இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு வந்துட்டு நிறைய பேர் பிராங்காவே சொல்றேன், கல்யாணம் பண்றதுக்கு ஆண்கள் நிறைய பேர் தயங்குறாங்க. இப்ப இருக்கிற அந்த ஒரு பர்டிகுலர் ஜெனரேஷன் தான் இந்த இது வந்தது உங்களுக்கு. ம். அதே போல உணவு பழக்கங்கள் உங்களுக்கு. நம்ம அந்த காலத்துல எவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாங்க பாருங்க. நீங்க ஒரு ம். மொன கடைக்கு இவங்க போகணும்னா கூட வண்டி எடுத்துட்டு தான் போறாங்க. பிசிக்கலா பாத்தீங்கன்னா எக்ஸசைஸே பண்றது இல்ல. ம். அப்ப எந்த ஆர்கனுமே உங்களுக்கு வந்துட்டு ஃபிட்டா இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இதுதான் பிரச்சனை, ஃபர்ஸ்ட் பிரச்சனை. ஓகே. அப்ப வந்துட்டு அவங்க தே ஷுட் பி ஆக்டிவேட். இல்ல இப்போ நெறைய பேர் சொல்லுவாங்க, நாங்க மெடிக்கலா செக் பண்ணிட்டோம். ஆனா எந்த குறைகளுமே இல்ல. ஆனாலுமே எங்களுக்கு குழந்தை பெத்துக்கிறதுல ஏதோ ஒரு தடை இருக்கு அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல சார். அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஆக்சுவலா உங்களுக்கு குழந்தை தடை அப்படின்னு கேட்டீங்கன்னா 5ஆம் இடம் ரொம்ப முக்கியம். ஓகே. பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் ரொம்ப முக்கியமான பிளேஸ் வந்துட்டு 5ஆம் இடம் வகிக்கும் உங்களுக்கு. ம். அப்ப நம்ம நினைச்சுப்போம் வெறும் வந்துட்டு குழந்தை பேருக்கு வந்துட்டு ராகு கேது. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க குழந்தைன்னா ராகு கிடையாது. திருமண தடை தான் ராகு கேது. ம். தடைகளை ஏற்படுத்துவார். வெறும் திருமண தடைகள்னு கிடையாது. ராகு கேது எல்லா விதமான தடைகளையும் கொடுப்பாங்க. குழந்தை பேருக்கு யாரு முக்கியமானதுன்னா உங்க சேனல் மூலியமா நான் சொல்லிக்கிறேன். புதன் பகவான் தான் ரொம்ப முக்கியமானவர். ஓ! இது நிறைய பேர் வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. புதன் பகவான் உங்களுக்கு வீக்கா இருந்தாலே ம். புதனுக்கு சம்பந்தமான ரெமெடி பண்ணுங்க. ஓகே, ஓகே. ஏன் அப்படின்னா புதன் வந்துட்டு ரிலேட்டட் டு இஷ்யூஸ். ம், ம். ஏன் அப்படின்னீங்கன்னா புதன் தான் நரம்புக்கு அதிபதி. ஓகே, ஓகே, ஓகே. இது நிறைய பேருக்கு வந்துட்டு இப்ப தெரியல, இந்த விஷயம் தெரியல, புரிஞ்சுக்கவும் மாட்டேன்றாங்க. ஃபர்ஸ்ட் ம். ஜாதகத்தையே அவங்க சொன்ன பழமொழியே இவங்க தப்பா எடுத்துக்கிட்டாங்க. என்ன காரணம்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னுவாங்க. ஆமா. புதன் கிடைக்காதுங்கிறது கிழமை கிடையாது. ஓகே, ஜாதகத்துல பொன்னவன்னா குரு பகவானோட அருள். குரு ஓகே. பகவானோட அருள் இருந்தாலும் புதன் பகவானோட அருள் இருந்தாதான் உனக்கு புத்திர பாக்கியம். உங்களுக்கு பிராங்கா சொல்லணும் அப்படின்னீங்கன்னா ஆண்மைக்கு யார் அதிபதினு கேட்டீங்கன்னா புதன் புதன் பகவான். பகவான். அப்ப பிளானிங் யாருன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே சொல்லுவாங்க. பிளானிங் வந்துட்டு மனோகாரகன் சந்திரன். ம், ம். எக்ஸிக்யூட் யார் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா வித்யாகாரகன் புதன் தான். ஓகே. நீங்க எல்லாம் பிளான்லாம் பண்ணுவீங்க, எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணலன்னா உங்களுக்கு வந்துட்டு இஷ்யூஸ் இருக்காது. ம். அப்ப அந்த பிளானிங் யாரு? புதன் தான். நீங்க அது கரெக்டா இப்ப புதன் உங்களுக்கு கரெக்டா இருக்காரான்னு பாத்துக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு இவங்க கிரீன் கலர் ரிலேட்டட் யூஸ் பண்றாங்களோ இவங்களுக்கு இந்த குறைகள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி ஆகும். சூப்பர் அதே சார், போல சூப்பர். கோயிலுக்கு வந்துட்டு இந்த பச்சை கலர் புதனுக்கு வந்துட்டு வச்சு வஸ்திர தானம் பச்சை ஓகே. கலர் வாங்கி பண்றது, ம், வளையல் வாங்கி கொடுக்கறது. ம். பெஸ்ட் பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ம். 9 வாரம் திருநங்கைகளுக்கு உதவி பண்ணுங்க. ஓகே. புதனுக்கு உகந்த பரிகாரம் திருநங்கைகளுக்கு உதவி பண்றது. ஓகே. அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு வஸ்திரம், உதவி. ஏதோ ஒரு ஒரு சின்ன உதவி. வஸ்திரம், ஒரு ம். ஜாக்கெட் பிட் வாங்கி கொடுத்து ஓகே. அவங்களுக்கு ஒரு ₹5 ஆனா ₹5 இன்னைக்கு யாரும் வாங்குறது இல்ல. ஆமா. ஒரு ₹20 ஒரு ஸ்வீட்டோட அவங்களுக்கு அது கொடுக்க சொல்லுங்க. ஓகே, ஓகே. ஏன்னா சுக்கிரன் வந்து ரிலேட்டட் டு ஸ்வீட், ம், இனிப்பு. சோ அந்த சுகத்தை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கிரன். சோ ம். புதனுக்கு இது திருநங்கையில் வந்துட்டு ரிலேட்டட் டு இவங்க புதன் உங்களுக்கு. சூப்பர், சோ இதை சூப்பர். கொடுக்கும்போது இந்த குழந்தை தடைகள், இந்த லேட் இஷ்யூஸ், ம். அந்த இருக்க குறைகள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த திருநங்கைகளுக்கு செய்யக்கூடிய தானங்கள் வந்துட்டு இவங்களுக்கு பரிகாரத்தை கண்டிப்பா கொடுக்கும். சூப்பர், சூப்பர். அது ஒரு 9 வாரம் 9 ம். நாளும் பண்ணலாம் வசதி இருந்ததுன்னா டெய்லி. இல்லன்னா ஓகே. 9 வாரம் பண்ணலாம். எவங்களுக்கு கொடுக்க முடியுதோ அப்ப கொடுக்கலாம். குழந்தை தடை நீங்கணும்னா அவங்க எந்த கோவிலுக்கு போகணும் இல்ல சார்? மேடம், குழந்தை பாக்கியத்துக்கு உகந்த ஒரே கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா முருகர் தான். ஓகே. முருகர் தான். நீங்க ம். அத என்ன பண்ணுங்க, முருகர் போட்டோ இருக்குல்ல, சாதாரண நீங்க கண்ணாடி போட்டோ தான் வாங்கி வைக்கணும். இல்ல ஒரு லேமினேஷன் அட்டை போட்டோ கூட வைங்க. ஓகே. ஆனா தனியா இருக்கிற முருகர் வேண்டாம். ம். வள்ளி தெய்வானையோட இருக்கிற முருகர், அதாவது ஃபுல்லா சொல்லுவாங்க அந்த செட்டோட இருக்கிறது. உங்களுக்கு ஆ. மயிலு எல்லாமே இருக்கும் அதுல. வேலு, மயிலு, சேவல், அந்த ஃபேமிலியோட வள்ளி தெய்வானை எல்லாம் இருக்கிற போட்டோ வீட்டுல வாங்கி வைங்க.
டெய்லி அதை பாருங்க. முருகர் ஆட்டம் குழந்தை பாக்கியத்துக்கு உடனே அருள் கொடுக்கக்கூடியவர் யாரும் கிடையாது. இப்ப எனக்கு தெரிஞ்ச உடனடி பரிகாரம் கொடுக்கிற கோயில் புட்டலூர் கோயில், திருவள்ளூர் கிட்ட புட்லூர்னு இருக்கு. ஓகே. அந்த கோயில் வந்துட்டு குழந்தை தடைய உடனடியா ஒரு 3 வாரம் வர சொல்லுவாங்க. ரொம்ப நாள்லாம் வேணாங்க. இவங்களுக்கு அந்த 3 வாரம் போறது கூட சோம்பேறித்தனமா இருக்கும். ம். அந்த கோயிலுக்கு வந்துட்டு 5 வாரம் சொல்லுவாங்க. 5 வாரம் கூட வேணாம். நீங்க 3 வாரம் போ சொல்லுங்க. புட்லூர் கோயில் உகந்த ஸ்தலம். அதுக்கு அடுத்து நம்ம திருமலவாயில் கிட்ட இருக்கு பச்சையம்மன் கோயில். ஓகே. நீங்க நம்ப மாட்டீங்க. இது எனக்கு பிராக்டிகல் எங்க ஃபேமிலியில 4, 5 பேருக்கு நடந்திருக்கு. ஓ! திருமலவாயில் பச்சையம்மன் கோயில் வந்துட்டு அந்த ஊஞ்சல் வலையெல்லாம் கட்டிட்டு வருவாங்க. ஆ. 18 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் அந்த இடத்துல நான் சொல்லி போய் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு காலகட்டத்துல வந்து திருமணம் அப்படின்றதும் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அந்த திருமணம் நடக்கல அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்குலாம் வந்து என்னென்ன மாதிரியா பரிகாரங்களோ, இல்ல கோவில்களோ ஏதாவது இருக்கா சார்? ஃபர்ஸ்ட் என்னன்னா உங்க சார்ட்ட நீங்க பாருங்க திருமணத்துல. தடை யார் யாரெல்லாம் ஏற்படுத்துறான்னு பாருங்க. வெறும் ராகு கேது மட்டும் ராகு கேது வரும் திருமண தடை மட்டும் கிடையாது. எல்லா தடையும் கொடுப்பாரு. ஓகே. திருமணத்துக்கு அவங்க மட்டும் கிடையாது. சுக்கிரன் ஒரு பிளே ரோல் பண்ணுவாரு. ஓ! செவ்வாய் வந்துட்டு முக்கியமான பிளே ரோல் பண்ணுவாரு. ம். குரு பிளே ரோல் பண்ணுவாரு. புதன். சோ இத்தனை கிரகங்களும் வந்துட்டு திருமணைக்கு தடை பண்ணுவாங்க. வெறும் பாவம் ராகு கேது மேல வந்துட்டு பழிய போட்டுடுறாங்க. ஓகே, ஓகே. புரியுதுங்களா? சனீஸ்வரர் பிளே ரோல் பண்ணுவார் திருமண தடைக்கு. ஓ! புரியுதுங்களா? ஓகே. திருமண தடைக்கு சனீஸ்வரர் ஆட்டம் தடங்கல் பண்றது யாரும் கிடையாது. இது யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. உங்களுக்கு பண்ணாமே வச்சிடுவாரு சனீஸ்வரர். அதே போல இன்னொன்னு என்ன அப்படின்னா வேற சுக்கிரனும் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுவாரு. ஓகே. சோ இது என்ன அப்படின்னீங்கன்னா அந்தந்த ஸ்தலத்துக்கு இருக்கு. நீங்க ம். ஃபர்ஸ்ட் பரிகாரத்தை வந்துட்டு ஆத்மார்த்தமா செய்யுங்க. ஓகே. எந்த நானும் கிடையாது. உங்களுக்கு நீங்க எந்த ஜோசியர்ட்ட போறீங்களோ அந்த ஜோசியர் சொல்ற பரிகாரத்தை கரெக்டா பண்ணுங்க. அது தெய்வ வழிபாடுக்கு மிஞ்சினது வந்துட்டு எதுவுமே கிடையாது. ம். அதே போல தானங்கள், கைங்கரியங்கள், சின்ன சின்ன கைங்கரியங்கள் பண்ணாலே எந்த தடைகள் எந்த தோஷமா இருந்தாலும் அந்த எந்த கிரகத்துக்கு சொல்றாங்களோ அந்த பரிகாரம் பண்ணுங்க. ஓகே. இப்ப திருமணத்துக்கு நிறைய இருக்கு உங்களுக்கு கோயில். ஒரு கோயில் 2 கோயில்லாம் கிடையாது. சென்னையில ஏகப்பட்ட கோயில் இருக்கு உங்களுக்கு. ஆனா இவங்களுக்கு எந்த கிரகம் அந்த இடத்துல குறைபாடுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப ராகு கேது சொல்லும். ராகு கேதுன்னா காலஸ்ரீ போகணும். இதுக்கு போயிட்டு வானுவாங்க நம்ம திருப்பாம்பரம் போயிட்டு வா. அப்போ ஒவ்வொரு கோயில் ஒவ்வொரு விஷயம் இருக்கு உங்களுக்கு. ம். அதே போல நம்ம இங்கேயே இருக்காரு உங்க கல்யாண பெருமாள் இருக்காரு உங்களுக்கு. கல்யாண ஓகே. பெருமாளும் ரொம்ப விசேஷமானவர் தான் திருமண தடைக்கு உங்களுக்கு. ம். நிறைய இருக்குங்க திருமணஞ்சேரி கல்யாண தடைக்கு கோயில்லாம் ஏகப்பட்டது இருக்கு. ஓகே. ஆனா இவங்களுக்கு எந்த விதமான கிரக குறைபாடுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே. அத மாதிரி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுட்டு அதை நீங்க கட்டிமா பிடிங்க. ம். ம். எந்த கிரகமுமே சரி நம்ம ஆத்மார்த்தமா நீங்க சரண்டர் ஆனீங்கன்னா அவங்க நமக்கு கண்டிப்பாக பரிகாரத்தை கொடுப்பாங்க. கொடுக்காம இருக்கவே மாட்டாங்க. இப்போ அந்த திருமண தடைகள் நீங்கிறதுக்கு பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா சார்? திருமண தடை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச தடைகள் அதை பிரேக் பண்ணக்கூடிய ஒரே இடம் காலஸ்திரி. அதுல இப்ப இன்னைக்கு மேஜரா எல்லாமே என்ன சொல்றேன்னா திருமண தடைன்னு தான் சொல்றாங்க. ம். ராகுக்கு அது திருமண தடை மட்டும் இல்ல எல்லா தடைகளும் நிவர்த்தி பண்ணுவார். ஓகே. காலஸ்திரி போய் தங்கணும் நைட்டு. நிறைய பேர் செய்யறது இல்ல. காலையில போயிட்டு சாயந்தரம் வந்துடுறாங்க. ம். காலஸ்திரி போயிட்டு நைட்டு தூங்கணும் அந்த இடத்துல. ஓகே. ஏன் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா பஞ்சபூத ஸ்தலத்துல அது வந்துட்டு முதல் ஒரு ஸ்தலம் முக்கியமான ஸ்தலம். ஓகே. புரியுதுங்களா? அது வாயு ஸ்தலமும் கூட உங்களுக்கு. ம். அப்ப நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா தூங்குவீங்க நீங்க. மனிதன் எப்ப வந்துட்டு ஆசுவாசமா மூச்சு காத்து உள்ள போயிட்டு வெளியில வரும்னு கேட்டீங்கன்னா நம்ம தூங்கும் போதுதான் வரும். ஓகே. அப்ப நம்ம உடம்புல இருக்க நெகட்டிவ் அந்த பூமிக்கு வந்துட்டு ராகு காலம் யமகண்டம் கிடையாது காலஸ்திரிக்கு. ம். அப்ப நீங்க தூங்கும் போதுதான் உங்க உடம்புல இருக்க நெகட்டிவ் காத்து வெளியில வந்துரும். அந்த பூமியில இருக்கிற காத்து நீங்க இன்னேல் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அப்ப உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குமா கிடைக்காதா? ஓகே. அந்த இடத்துக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அப்போ உங்க உடம்புல எதனா ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோ ஒரு கிருமியோ இருந்தா கூட அந்த பூமியில படுத்து தூங்கும்போது திரும்பி ஃப்ரெஷ்ஷா எனர்ஜியோட வருவீங்க. ஸோ தயவு செஞ்சு காலஸ்ரீ பயணியா தங்குங்க. தூங்கிட்டு வாங்க. நைட்டு தூங்கிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு அது முழுமையான பலனை வந்துட்டு கொடுப்பாரு. காலஸ்ரீ நீங்க போயிட்டு வரும்போது தூங்கிட்டு வரும்போது காலையில எழுந்து பரிகாரம் பண்றீங்க பண்ணல அது உங்களோட விருப்பம். சுவாமிக்கு வந்துட்டு பூஜையை பார்த்துட்டு ஏன்னா அர்ச்சனைலாம் பண்ண மாட்டாங்க. ம். அந்த தீர்த்தம் குடுப்பாங்க. அது வாங்கிட்டு வந்து வீட்ல தெளிங்க. கண்டிப்பா காலஸ்ரீ போனீங்கன்னா மட்டும் பின்னாடி வந்துட்டு எப்பயுமே அடியார்கள் இருப்பாங்க. ம். இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். இந்த ஆறு ஓடும். தண்ணிலாம் ஓடுறது இல்ல இப்போ. அங்க எப்பயுமே சிவனடியார்கள் இருப்பாங்க. ஓகே. உங்களால முடிஞ்சது நீங்க பரிகாரம் பண்றீங்களோ பண்ணலையோ அட்லீஸ்ட் அந்த காசுக்கு ஒரு 4 பேருக்கோ 5 பேருக்கோ சாப்பாடு உணவு வாங்கி கொடுங்க. அது நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த திருமண தடை இந்த எல்லா தடையும் குழந்தை தடை கூட வந்துட்டு உங்களுக்கு விலகும். இப்போ குழந்தை, திருமணம் இதெல்லாம் எவ்வளவோ முக்கியமோ, இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாருமே அடுத்த கட்டத்த நோக்கி ஓடுற ஒரே விஷயம் வந்து பணமா தான் இருக்கு. ஸோ ஒரு வீட்ல வந்து கடன் பிரச்சனை நீங்கி, பணம் செல்வ வளம் கொழிக்கணும் அப்டின்னா, அவங்க என்னலாம் பண்ணணும்? என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா? கல்லுப்பா இருக்கட்டும், வெத்தலையா இருக்கட்டும், அதாவது வெத்தலை கூட செகண்டரி தான் வரும். ம், ம். கல்லுப்பு, மஞ்சள் இதெல்லாம் வந்துட்டு மகாலட்சுமியோட அம்சம். ஓகே. வெத்தலை ஒரு சிலதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது பூவும் வராது,
காய்க்கவும் காய்க்காது ஓகே. வெத்தலை. அதனால தான் அது வீட்டு வாசல்ல வைக்கக்கூடாதுன்னுவாங்க. சைடுல வைப்பாங்க, இல்ல பின்னாடி வைப்பாங்க. சைடுல வைப்பாங்க வெத்தலைக்கு. ம். ஏன்னா, அது வந்துட்டு வேற ஒரு சில மகத்துவம்லாம் வெத்தலைக்கு வந்துட்டு அருமையான மகத்துவம்லாம் இருக்கு. ஓகே. எக்ஸ்ட்ரார்டினரி மருத்துவ குணம்லாம் கொண்டது வெத்தல. உங்களுக்கு நெகட்டிவ்லாம் எடுத்துரும் வெத்தல. அது வேற விஷயம் உங்களுக்கு. ம். ஆனா, இந்த உப்பு, மஞ்சள்லாம் சொன்னீங்க பாருங்க. இது வந்துட்டு லட்சுமிக்கு உகந்தது தான். ஓகே. வெள்ளிக்கிழமை வந்துட்டு கண்டிப்பா உப்பு வாங்கி வைங்க வீட்ல. வெள்ளிக்கிழமை நீங்க உப்ப வாங்கி வச்சீங்கனாலே, மகாலட்சுமிய நம்ம வீட்ல கூட்டிட்டு வரா போல. ஓகே. அதே ஓகே. போல பாதி என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்ல வந்துட்டு பூஜை ரூமையும், ஆலயம் எப்பயுமே சுத்தமா வச்சிருங்க. ஒரு மனிதனுக்கு வந்துட்டு சுக்கிரன் ஓரளவு ஜாதகத்துல நல்லா இருந்தாலே, அவங்களுக்கு பொருளாதாரம் இல்ல. கணவன், மனைவி அந்யோன்யம், குழந்தை பாக்கியம், சந்தோஷம் எல்லாமே இருக்கும். ஏன்னா சுக்கிரன் தான் எல்லாத்துக்கும் மெயின் ரோல் ப்ளே பண்ணுவாரு. ஓகே. குரு ஓகே. வந்துட்டு வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் தான். ஆனா ம். சுக்கிரன் தான் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் அது மெயின் யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன். ஓகே. ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் 50% இருந்தாலே போதும். அவங்க கண்டிப்பா நல்லாவே வண்டி ஓட்டிட்டு போலாம். ஸோ சூப்பர். சுக்கிரன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிப்பு சம்பந்தமானவர் உங்களுக்கு. ம். அதே போல என்ன அப்படின்னா, சுக்கிரனுக்கு வேண்டி சின்ன சின்ன பரிகாரம் எப்பயுமே பண்ணுங்க. மத்த நாள் பண்றீங்களோ பண்ணலையோ, இந்த ஓகே. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிரனுக்கு பரிகாரம் பண்ணுங்க. ஓகே. அத நான் ஏற்கனவே நெறைய எபிசோட் சொல்லியிருப்பேன். இந்த கல்கண்டு கோயிலுக்கு வாங்கி குடுக்குறது சுக்கிரனுக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க கல்கண்டு கோயிலுக்கு வாங்கி குடுக்குறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. அதுக்கு அடுத்து வந்துட்டு பொருளாதாரத்த யார் குடுப்பான்னா, குரு பகவான். ம். ஏன்னா, இன்னைக்கும் தங்கத்த வந்துட்டு நிர்ணயம் பண்றது குரு தான் உங்களுக்கு. ம். சோ, அடுத்து குரு பகவான புடிங்க. குரு பகவான வந்துட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு அவருக்கு உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுங்க. குருவுக்கு வந்துட்டு வஸ்திர தானம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். பொருளாதாரம் உங்களுக்கு முன்னேற்றம் ஃபர்ஸ்ட் சுக்கிரன், 2வது குரு பகவான். ஓகே சார். இவங்க 2 பேரை நீங்க புடிச்சவங்க வீட்டு இல்ல தூய்மை தாங்க. ஃபர்ஸ்ட் இல்ல தூய்மை, அடுத்து உள்ள தூய்மை. ஓகே. ஓகே. உள்ளம் தான் முக்கியம். நீங்க வந்துட்டு உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன கைங்கரியம் குடுங்க. எப்பயுமே ம். வச்சுக்கோங்க. நீங்க வந்துட்டு குடுக்க குடுக்க தான் வந்துட்டு அதாவது கை வந்துட்டு நம்மளது இப்படி இருக்கக்கூடாது. குடுக்கணும் இப்போ. இப்படி இருக்கணும் கை. ஓகே. ஓகே. சோ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு குடுக்குறீங்களோ, நீங்க அதே போல மல்டிபிள் ஆயிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். உங்களுக்கு இன்னும் குடுக்கறதுக்கு செய்வாரு. ஓகே. ஓகே. நீங்க குடுக்க பரிகாரமா நம்ம ஆரம்பிச்சா எதுவும் தான் அதாவது செய்யலனா ஆ. இறைக்கிற கிணறு தான் சுரக்கும்னுவாங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க டொனேட் பண்றீங்களோ உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும் அது. ஓகே சார். ஆத்மார்த்தமா செய்யுங்க. நீங்க கால்குலேட் பண்ணி செய்யாதீங்க. நம்ம ம். ரூ. 10 போட்டோம். இது பினான்ஸ் கம்பெனி கிடையாது இது. புரியுது. இது புண்ணிய காரியம் இது. ம். ம். அதனால நம்ம ரூ. 10 போட்டா ரூ. 100 வரும்னு நினைக்காதீங்க. ஓகே. நம்ம போட்டாச்சு. அவருக்கு தெரியும் நமக்கு என்ன ரிட்டர்ன் குடுக்கணும்னு. கைங்கரியம் பண்ணுங்கங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ. நீங்க உங்க நம்ம சொத்தெல்லாம் நம்ம எழுதி குடுக்க சொல்லல. டெய்லி ஒரு பிஸ்கட் பாக்கெட், 2 வாழைப்பழம், ஏதோ ஒரு ஜீவனுக்கு என்ன குடுங்க. நம்மளால முடியுதோ அத சின்ன குடுக்கணும். சின்ன கைங்கரியம் உங்க கையால குடுத்துட்டே வாங்க. நீங்க குடுக்க டாப் அப் ஆயிட்டு வரும். கஷ்டங்கள்ங்கிறது வந்துட்டு ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆத்மார்த்தமா நீங்க கடவுளுக்கு ஒரு சில காரியங்கள் பண்ணும்போது, லக்ஷ்மிய நீங்க தேடி போ வேணாம். அவங்களே வந்துடுவாங்க. சூப்பர் சார். சூப்பர். சோ இவ்வளவுதான். நீ ஒண்ணுமே தூய்மை தாங்க. எக்காரணம் கொண்டும் ஒரு விஷயம் சொல்றேன். இது மூலியமா மெயினா சொல்லிக்கிறேன். அழுக்கு துணி போடாதீங்க. வீட்ல வைக்கக்கூடாது. போடாதீங்க. வேர் நம்ம பண்ணக்கூடாது. ஓகே. 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 நாட் வியர் போடாதீங்க. நம்ம ம். யூஸ் பண்ணாதீங்க. அழுக்கு துணிய மட்டும். ஓகே. அன்னன்னைக்கு நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நேத்து போட்ட ஜீன்ஸ் 4 நாள் டீ ஷர்ட், மிடி போடுறேன். இது நல்லா இருக்கும். இது டாப்ஸ் நல்லா இருக்கு. நைட்டி தானே நேத்து அழுக்கு துணி தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அழுக்கு துணி நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ, உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் தூர தான் போகும். கிட்ட வராது. முக்காவாசி அழுக்கு துணி ம். வீட்லயே சேர்த்து வைக்காதீங்க. நீங்க ஓகே. அழுக்கு துணி சேர்த்து வச்சீங்கன்னா, அந்த இடத்துல லட்சுமிய எதிர்பார்க்காதீங்க. லட்சுமி கடாட்சத்த. ம். ம். புரியுங்களா? மெயினான விஷயம். அழுக்கு துணி போடாதீங்க. அழுக்கு துணி சேர்த்து வைக்காதீங்க. ஓகே இது சார். நீங்க பண்ணி வீட்ட தூய்மையா வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பொருளாதாரம் மேன்மை ஏற்படும். நீங்க அப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அந்த மாவெல்ல கட்டுறது அதெல்லாம் செய்யுங்க. ஓகே. 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 இதெல்லாம் வந்துட்டு நீங்க வந்துட்டு அவங்கள உள்ள வர வைக்கிறதுக்கான வழிகள். இந்த உப்பு ம். வாங்குறது, வீட்ல மாவிள தோரணம். ஓகே. நீங்க இதெல்லாம் பண்ணுங்க. அது எப்படி வராம போயிடும்? நீங்க வந்துட்டு இந்த பூஜை பண்ணணும், அது பண்ணி தான் வரணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் ரூ. ம். 10 செலவு இல்லாத விஷயம். உப்பு கெட்டு போறதில்ல. ம். புரியுதுங்களா? உங்களுக்கு இன்னும் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ம். இது இன்னும் பொருளாதாரம் ரொம்ப தடங்கல் ஏற்படுது அப்படின்னீங்கன்னா, 1 வாரம் என்ன பண்ணுங்க, 1 வாரம் பூரா லைட்டா உப்பு ஒரு பிஞ்ச் போட்டு குளிங்க. குளிக்கும்போது. ஆமா. ஆ. கல் உப்பு. நல்லா கரைச்சுட்டு குளிங்க 1 வாரம். அடுத்த வாரம் என்ன பண்ணுங்க, தேன். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேன். நல்ல தேனா போடுங்க. எல்லாம் இந்த கடையில இதெல்லாம் வாங்க நல்ல தேனா வாங்குங்க. தேன்ல குளிச்சீங்கன்னா, உங்களுக்கு நெகட்டிவ் போயிடும் உங்களுக்கு. ஓ! லக்ஷ்மி வந்துட்டு நம்ம உடம்புல குடியேறுவாங்க உங்களுக்கு. ம். தேனுக்கு வந்துட்டு அப்படியாப்பட்ட ஒரு மகத்துவம் இருக்கு. அந்த தேன் தண்ணீல நல்லா கலந்துட்டு, தேன்ல குளிங்க. 3வது வாரம் நல்ல தூய பசும்பால் போட்டு குளிங்க. ம். சும்மா கொஞ்சோண்டு ஒரு 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 20 எம்எல் 30 எம்எல் போதும். இத ம். போட்டு நீங்க குளிங்க. உங்களுக்கு எதனா கொஞ்சம் இந்த பொருளாதார தடமை கொஞ்சம் ஒரு மாரி நான் ஒரு மாரி ஃப்ரெஷ்ஷே இல்லாம இருக்கேன். எப்பவுமே ஃப்ரெஷ்னஸ் இல்லனாலே அந்த இடத்துல பொருளாதாரம் வராது. புரியுதுங்களா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னுவாங்க. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க இதெல்லாம் கொஞ்சம் பியூரிஃபை பண்ணுங்க. இதெல்லாம் பியூரிஃபையர். எது? உப்பு, மஞ்சள்,
தேன், தேனு, பால் பால். இதெல்லாம் போட்டு நீங்க வாரத்துக்கு ஒவ்வொரு நாள் குடிங்க. ஓகே சார். இது நீங்க மாற்றம் வரலன்னா கேளுங்க. சூப்பர், சூப்பர் உங்கள சார். நாடி பாசிட்டிவ் தான் வரும். நெகட்டிவ் வராது. ம். நெகட்டிவ் எங்க வரும்? அழுக்கு இருக்கிற இடத்துல தான் நெகட்டிவ் வரும். ஃப்ரெஷ்ஷா இருக்கிற இடத்துல வருமா? தாட் எங்க வரும்? வக்ர புத்தி எங்க வரும்? நீங்க ம். நெகட்டிவா போம்போது தான் வக்ர புத்தி வரும். பாசிட்டிவா இருந்தா என்ன தோணும் உங்களுக்கு? நல்ல விஷயங்கள் மட்டும் தான் தோணும். அவ்வளவுதான் சிம்பிள். அதனால இத பண்ணாலே போதும் உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் வந்துடும். சூப்பர் சார், சூப்பர். சார் உண்மையாவே சொல்லணும்னா, இன்னைக்கு காலகட்டத்தில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வந்து, குழந்தை, திருமணம் இதெல்லாம் தாண்டி வந்து எல்லாரும் போடுற ஒரு விஷயம் வந்து பணம், பொருளாதாரமா தான் இருக்கும். ஸோ, நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து நீங்க சொன்ன அத்தன விஷயங்களுமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு சார் கிட்ட இன்னும் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சார் கிட்ட கேட்டு உங்களுக்கான விடை வந்து கண்டிப்பா குடுப்போம். ஸோ, அதுவரைக்கும் சார் ரொம்ப நன்றி மேடம். நன்றி சார். தேங்க்ஸ். தேங்க் யூ, தேங்க் யூ.